தொண்டர்களால் சின்னம்மான்னு அழைக்கப்படுற திருமதி சசிகலாவோட வீடு இதுதான். இந்த வீடு சென்னை போயஸ் கார்டனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டு பக்கத்திலே இருக்குது. தன்னோட வீட்டுக்கு ஜெயலலிதா இல்லம்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க. 1980களில் சசிகலா சென்னையில் போயஸ் கார்டன் பக்கத்தில் வீடியோ கடை வச்சுருந்தாங்க. நிகழ்ச்சிகளுக்கு போய் வீடியோ எடுக்கிற பணியையும் இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வீடியோ கேசட்டு டெக்கெல்லாம் வாடகைக்கு தருவாங்க இல்லையா, அந்த கடை. கல்யாணங்கள்லாம் கூட அந்த கேசட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட பொது நிகழ்ச்சிகள், மேடை பேச்சுகள் இவற்றையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேசட்டில் பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான பெண்மணி தேவைப்பட்டாங்க. அப்போ தான் கலெக்டர் சந்திரலேகா சசிகலாவை ஜெயலலிதா அம்மையாரிடம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் கேட்குற பட கேசட்டுகளை அப்பப்போ கொடுத்து வாங்கிறது, அவங்களோட நிகழ்ச்சிகளை வீடியோ கவரேஜ் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைக்குரிய தோழியாகவும் மாறினாங்க. 1954 திருத்துறைப்பூண்டியில் பிறந்த சசிகலாவுக்கு இப்போ 71 வயசு ஆகுது. இங்கே பாருங்கள், இது ஜெயலலிதா அம்மையாரோட வீடு. அந்த வீட்டு எதிரிலேயே சசிகலா அம்மையார் இந்த பெரிய பங்களாவை கட்டியிருக்காங்க. சசிகலாவோட அப்பா பேர் விவேகானந்தன், அம்மா பேர் கிருஷ்ணவேணி. அதுதான் VK சசிகலா. கேசட் கடை நடத்திட்டு இருந்த சசிகலாவை கலெக்டர் சந்திரலேகாவுக்கு எப்படி தெரியும்னா, சசிகலாவோட கணவர் நடராஜன் மூலமாக. நடராஜன் அரசு அதிகாரி, PRO அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் தொடர்பு அலுவலர். அந்த வேலையில் அவர் இருந்தார். சசிகலா அம்மையார் இப்போ தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி பேர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சசிகலாவோட கட்சி கொடி இது. கட்சி கொடியில் அண்ணா, MGR, ஜெயலலிதா 3 பேரும் இருக்காங்க. அவங்களோட கட்சியோட சின்னம் தேங்காய் தோப்பு, தென்னந்தோப்பு. சசிகலா அம்மையாரோட வீடு அந்த பங்களாவோட சைடில் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு முறை ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த ஜெயலலிதா சசிகலாவை தன்னோட உடன்பிறவா சகோதரி, தன் தாய்க்கு இணையானவர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சசிகலா அம்மையாரை சின்னம்மான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க.